நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல. அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா கூட பேசுங்க. சோ சாத்தான் பல எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருப்பான். சாத்தான் உங்களை மடிய வைக்கிறதுக்காக, உங்களை முறியடிக்கிறதுக்காக சோ பல எண்ணங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஓ நீ தப்பு பண்ணிட்ட, நீ எப்படி சர்ச்சில் போய் பேசுவ, நீ தப்பு பண்ணிட்ட, நீ எப்படி பைபிள் படிப்ப அப்படின்னு சொல்லி பேசுவான். நீங்க அப்ப சாத்தானை பார்த்து நீங்க சொல்லணும், அப்ப நீங்க சாத்தானை பார்த்து சொல்லணும், இதை நானும் எங்க அப்பாவும் டீல் பண்ணிக்கிறோம், நீ இடையில வராத, நீ இடையில வராது சொல்லி சாத்தானை பார்த்து பேசுங்க. அவனை பார்த்து பேசுங்க, அவனை கடிந்து கொள்ளுங்க. அவனை பார்த்து நீங்க எதிர்த்து பேசும்போது அவன் ஓடி போயிடுவான், உங்களை விட்டு ஓடி போயிடுவான். சோ அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுங்க, அப்பா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, இந்த தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அறியாமையில பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க அவரை பார்த்து நீங்க பேசும்போது அப்பா உன்னை கட்டி அணைப்பார், அப்பா உன்னை கட்டி அணைப்பார். சோ அவருடைய சமூகத்துல நீ நிமிர்ந்து நிக்கணும் அவர் ஆசைப்படுறாரு. நீ நிமிர்ந்து